சாதாரணமா இந்த தேர் அழைக்கிறதுக்கு 2 வடம் பத்தாது. அடியே புள்ள புள்ள உன கண்டு பிடிச்சேன். இப்போதைக்கு மிகப்பெரிய சித்திரத்தில் இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா இங்கதான். இங்க வந்து மக்களை பாக்குறது. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமா இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட பனிப்புலம் முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா ராத்தோற்சவம் என்ன மாதிரி இன்றைக்கு தேர் திருவிழா நடக்க போகுதுன்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனிப்புலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் தாவசாந்த நிலையம் இருக்குது. அப்படி நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10:30 இருக்கும். யாராக என்ன சொல்லி புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. இப்போ நாங்கள் கோவிலுக்கு போவோம். இந்த வேறங்க நடந்து தான் போகிறேன். நல்ல வெயிலாக கிடக்குது. வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சாங்கடைகள் மற்றது இனிப்பு பண்டங்கள் அது எல்லாமே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிக்கடைகள் இருக்குது. வேறுங்க அதாவது அந்த விளையாட்டு சாமான் கடைகள் எல்லாமே எங்கேயாவது இருக்குது. இல்லை காட்டுறேன் உண்டை வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியில் வரையில் நேரம் இருக்குது. இங்கே வேறங்க நான் உங்களுக்கு மணிக்கடையில் காட்டுறேன். இன்னும் ஒரு அரை மணி தேதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான மக்கள் இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பேரங்க நின்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதாவது இந்த ரோட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிக்கடைகள்லாம் இருக்குது. முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது 15 நாளும் அதில் ஒரு மணிக்கடை இருந்து கொண்டே இருக்கும். அதாவது அந்த விளையாட்டு சாமான் கடை இருந்து கொண்டே இருக்கும். இப்போ சுவாமி தூக்கிட்டுன்னு நான் கொண்டு காட்டுறேன் பாருங்க. தம்பி என்னடா வீடியோ எடுக்கலையே? ஆடா தம்பி ஏன் நீ எடுக்கலையோ? ஏன் நீ தனி எடுக்கலாம் தானே வீடியோ? வேற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குட்டி யூடியூபர் ஒரு ஆள் இந்த வட்டி கட்டி கொண்டு வரலையா? ஏன் வைக்கப்படுறா? யூடியூப் எடுக்கிற ஒடியா நீ வைக்கப்படக்கூடாதா? பதறியா? வேற நிற்கிறாங்க 2-3 பேர் வேறங்க. அப்புறம் விளையாடிக்காம வாங்கியாச்சு. லைட் எரியலையா பாப்போம்? லைட் எரியுது. இரவு தான் விளையாட்டு காட்டுறது என்ன? முத்துமாரி அம்பாள் தாகசாந்தி நிலையம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அதாவது மோரும் சர்பத்தும் பழகி கொண்டிருப்பினோம். இன்றைக்கு மோரும் சர்பத்தும் பழகினா அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கபிலாஸ் நிற்கிறார், அதாவது மோர் வழங்கி கொண்டு. வணக்கம் வணக்கம். ஆட்டா புத்தா எப்படி ஜோமா? என்ன இருக்கு? மோர் நல்லா இருக்கு. அருமையான மோர் கொடுக்குறோம், குடிச்சு பாருங்க. படிக்கா என்ன புதுசா இருக்கு? மோர் எல்லாம் கொடுக்குறீங்க நீங்கள்? திருந்தத்தானே வேணும், ஒரு நாளைக்கு கோயில் சேவை செய்யத்தானே வேணும். இவ்வளவு நாளுமே என்ன கூட ஆளா இருந்தீங்க? இல்ல அப்படி இல்ல, கோயில் சேவையும் செய்யத்தானே வேணும். அதான் கோயில் சேவை வந்தது. நான் நினைச்சேன் இவ்வளவு நாளும் கூடாத ஆளா இருந்தீங்கன்னு சொல்லி. இல்ல அப்படி இல்ல, மோர் ஒன்று குடிங்களா டேட்டா. ஒரு டயட்டும் இல்ல, அது அடுத்து ஒருத்தன் பார்ப்போம். இப்போ இந்த வெங்காயம் மட்டும் பெறவனும் மிளகா வரக்கூடாது. வெங்காயம் மட்டும் நீங்க சந்தையில வாங்கி தந்துருக்கோம். இல்ல வேறங்க இந்த இடத்துல சர்பத் வழங்கி ஒன்றிருக்கு. நம்ம வேறங்க வெங்காயம் போட்டு தரல, வீடியோ பார்த்துட்டு அப்புறம் எனக்கு அடிக்க வந்து விடும். மிளகா உரைப்பு கடுமையா கிடக்கு. எப்படி நாங்க செஞ்சா படியாத்தான் இருக்கு. சரியான படி, சரியான படி, கடும் உரைப்பு. மிளகாய போட்டு கொட்டி கிடக்கு போல. கலவாச்சாரம் கொஞ்சம் பிடிச்சிப்பேன். நம்புடு காணும் உரைப்பு தாங்கலாம் கிடக்கு. நானே குடிக்கல தெரியும். எத்தனை மணிக்கு அப்ப வந்தது? வணக்கம், எப்படி இருக்கீங்க? அப்ப எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க? ஜெர்மன். ஒவ்வொரு வருஷமும் வரதா இல்ல இடைக்கிடைக்க வரதா? இந்த தடவை 3வது தடவை வந்திருக்கிறேன். 3வது தடவை என்ன? அப்ப எப்படி இருக்கு நம்ம அம்மன் கோவில் தேர் திருவிழா? எனக்கு மனசுல பெரிய சந்தோஷமா இருக்குது. இங்க வந்து மக்களை பாக்குறது, சொந்த பந்தங்களை பாக்குறது, கோயிலை பாக்குறது, அம்மனை பாக்குறது, எல்லாம் மன நிறைவும் சந்தோஷமா இருக்குது. சந்தோஷமா இருக்குது என்ன? சரி சரி, சந்தோஷமா சந்தோஷம். சந்திச்சதும் சந்தோஷம். நன்றியா. நாங்கள் அம்மன் கோவில் முன் வீதிக்கு போறோம். ஒரு ஐயா ஒரு ஆள் கற்பூரம் சாம்பிராணி எல்லாமே வச்சு வித்து கொண்டிருக்கிறார். இந்த வேறங்கோ அதாவது இலங்கையிலேயே இப்போதைக்கு மிகப்பெரிய சித்திர தேர் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் வேறங்க இவ்வளோ பெரிய தேர்ன்னு சொல்லி. தம்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேர்மனிலேருந்து வந்திருக்கிறார். தம்பி என்ன மாதிரி இருக்குது? அதாவது ஊர் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. கொஞ்சம் வார்த்தைகள் சொல்லுங்க கோவிலை பற்றி.
வக்கியோ அங்க குளிரு வெக்க தாங்க மாட்டீங்களோ? தாங்குவேன் ஆனா ஆக்க சாப்பாட்டுக்கு அடிப்படுறீங்க. சாப்பாட்டுக்கு அடிபடினோம் எங்க? பின்மடம் கொண்டு சாப்பாடுண்டா அப்படி தானடா. அப்ப நாங்களும் அடிபடுவோம் தான் சாப்பாடுண்டா. ஏன்னா கோயில் என்னதானே அவ்வளோ அது சுவையா இருக்கு சுவையா. இந்த அளவு வேற இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இனி சுவாமி வழியில வந்த உடனே பூச்சிந்து தினம், அதுக்காண்டி மேல பூ கொண்டு போய் கொண்டிருக்கணும். இந்த வேறங்க மேல கொண்டு போயிடும். பக்தர்கள் எல்லாருமே அதிகாலையில வந்து இந்த தேங்காய் வைப்பினம் வேறங்கோ வேறங்க தேங்காய் உடைச்சோன்னா சுவாமி வலிக்கிடும். எந்த பெரிய தேரண்டு பார்த்தீங்களோ, அதாவது இந்த சில்லு இருக்கு தானே, சில்லு எங்களை விட உயரம், என்ன விட உயரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6.5 அடி இருக்குமென்னு நினைக்கிறேன் நான். எந்த பெரிய சில்லு வேறங்க. அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையிலேயே ஈழத்தின் வரலாற்று சிறப்புமிக்க யாழ் மாவட்டத்திலே பண்டத்திருப்பு பணிப்புலம் என்ற பகுதியிலே இன்றைக்கு சுமார் 600 வருடங்களுக்கு முன்னே இருந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல பணிப்புலம் ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுக்கு இன்று வருடாந்த மகோத்சவத்தின் ரதோற்சவம் இலங்கையிலே மிகப்பெரிய சித்திரத்தில் என்று ஆசாரியால் கொடுக்கப்பட்ட 41 சித்திர தேர் இந்த வருடம் 2வது வருடமாக அம்பாளின் திருவீதியிலே எழுந்தருளுகின்றது. உண்மையிலே இந்த ஆலய வரலாற்றை நோக்கும் போது உள்ளாந்தர் காலத்திலே ஒரு பண்ணைப்பற்றைகள் சூழ்ந்த பகுதியாக இந்த ஆலயம் இருந்தது. உள்ளாந்தர் ஆட்சி காலத்திலே வழிபாடு, இந்து சமய வழிபாடுகள், சைவ சமய வழிபாட்டிற்கு தடைகள், வழிபாட்டு அதன் காரணமாக சில சாமி விக்கிரகங்கள் பதுக்கப்பட்டது, மறைக்கப்பட்டு மறைப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த அம்பிகை கனகர் என்பவருக்கு, அதாவது இந்த நிலத்துக்கு சொந்தமான கனகர் என்பவர் தோட்டம் செய்யும் காரணம், தோட்டம் செய்வதற்காக இங்கே இருந்த பண்ணப்பட்டைகளை அகற்றி துப்புரவு செய்து கொண்டிருந்த வேளையிலே அம்பாள் அந்த பண்ணைப்பட்டைக்குள்ளே பிரச்சிலை வடிவத்திலே காட்சி கொடுத்தாள். அவர் அதை கண்டதும் மிகவும் ஆனந்தப்பட்டார். ஆனந்த கண்ணீர் வடித்து அந்த இடத்திலேயே அவருக்கு தூக்கிவிட்டார். அந்த வேளையிலே அம்பாள் அவருக்கு திருக்காட்சி கொடுத்து, மூதாட்டி வடிவத்திலே திருக்காட்சி கொடுத்து, என்னை நான் எங்கே திருக்காட்சி தந்தனோ இந்த இடத்தில் ஆலயம் அமைத்து என்னை பூஜித்து வாருங்கள், பூஜித்து வழிபட்டு வருமாறு அவருக்கு ஒரு அன்பு கட்டளை விட்டார். அந்த கட்டளையை ஏற்று கனகர் என்பவர் தனது நிலத்திலே இந்த ஆலயத்தை அமைத்து உள்ளே இருக்கக்கூடிய கருவறையினால் அந்த காட்சி நடத்தப்பட்டது. அதெல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது, இந்த தேரிலே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே அன்றிலிருந்து அம்பிகையுடைய திருவருள் அற்புத காட்சிகள் எல்லாம் இந்த ஆலயத்திலே நடைபெற்று இது வருடமாக நான் கூறி வருகிறேன் என்று சொன்னால், உண்மையிலே இந்த அம்பாள் வந்து அற்புதமானவள். அது மட்டுமில்லை, அந்த வாசினி போல் புன்னகையுடன் இருப்பாள். ஒரு வயோதிப உருவத்திலே தான் காட்சி கொடுத்தால் இங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் ஆட்சி என்றுதான், பனிப்புலத்து ஆட்சியை, பனிப்புலத்து கிளவி என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் அன்பாக அழைப்பார்கள். அப்படி கிளவி ரூபத்திலேயே காட்சி கொடுத்து வழிபட்டு, அதே காலத்திலே அம்பாள் இரவு அந்த காலத்திலேயே நடுநிசியிலே அடியார்களை காட்பதற்காக, பேய் பிசாசு புலிகளில் இருந்து அடியார்களை காட்பதற்காக வீதியிலே வீதி பிரதட்சணம் செய்வார். நடுநிசி 12 மணிக்கு மேலே மணியை காலுக்கு கொலுசு கட்டி வீதி எல்லாம் வந்து அடியார்களை காப்பார்கள். இதை பல அடியார்கள் அந்த காலத்திலேயே நேரவே கண்டிருக்கிறார்கள், வீடுகளில் இருந்து பார்த்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே வெளிச்சங்கள் இல்லை, மின்சார வெளிச்சங்கள் இல்லை. அவாவுடைய கொலுசு சத்தங்களும் அவா வைத்திருந்த மின்னுகின்ற அம்பாளுடைய அந்த கல் அப்படி வந்து ஒரு காலங்கள் இருந்தது. இன்றைய காலங்கள் ஒரு அப்படி அறிந்த அடியார்கள், அயலூரில் இருக்கக்கூடிய அடியார்கள், அயல் கிராமங்களில், அதாவது தீவு பகுதியில் இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் அம்பாளுடைய இந்த திருசக்தியை அறிந்து இந்த ஆலயத்திற்கு படையெடுத்து, அம்பாள் அந்த காலத்திலே வேள்வி திருவிழா நடைபெறுவது, 10 நாள் திருவிழா.
வைகாசி விசாகத்தை இறுதி நாளாக கொண்டு 10 நாள் திருவிழா இங்கே நடைபெறும். தேர் பழைய தேர் அங்கே இருக்கின்றது. அந்த தேர் வேள்விக்கான தேர் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. அந்த தேர் வந்து அந்த காலத்திலே பலியிடும் வழக்கம் எல்லா ஆலயத்திலே இருந்தது. அம்பாள் ஆலயங்கள் பைரவர் ஆலயங்களில் இருந்தது. அந்த ஆலயத்திலே அப்போது பலியிட்ட பின்புதான் 6 பலியிட்ட பின்புதான் இந்த தேரோட்டம் நடைபெறுவது பழமையாக இருந்தது. வைகாசி விசாகம் அப்படி இருக்கும் காலகட்டத்திலே இந்த முதலாவது அந்த படிப்படியாக 1ஆம் திருவிழா 2ஆம் திருவிழா போதே முதலாவது பலியிடும் ஆடு 2வது பலியிடும் ஆக இப்படி அடியார்கள் இங்கே இருந்தார்கள். முதலாவது பலியிடக்கூடிய ஆட்டுக்கடாவை அதாவது தீவு பகுதியிலே வேலனை செருத்தடைப்பதி புளியங்கூடல் இருக்கக்கூடிய வைரமுத்து அவர்களுடைய உறவினர்கள் அவர்களை சூழ்ந்த அடியார்கள் அங்கிருந்து படகு மூலம் இங்கே வந்து ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து பொங்கல் படையிட்டு முதலாவது படையிட்டு அதன் பின்பு 2வது ஆடு 3வது பணிப்பட்டு அதன் பின்பே இங்கே தேர் திருவிழா நடைபெறும். அந்த காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே அம்பாளுடைய ஒரு திருவிளையாடல் நடைபெறுவது என்று சொன்னால் ஒரு திருவிழா காலத்தில் அந்த அடியவர்களால் வர முடியாமல் போயிட்டது. அது இயற்கையின் அனர்த்தத்தினாலேயே அப்படி அம்பாளுடைய திருவிளையாடலா இருக்கலாம். அந்த காலத்தில் அதனாலே இங்கே வருவதற்கு மாலை நேரம், அதாவது குறிப்பிட்ட காலத்தை தாண்டி மாலை நேரம் ஆலயத்தை வந்தடைகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய 2வது பலியிடக்கூடிய அடியவர்கள் அங்கிருந்து வரக்கூடிய ஆட்டுக்கடாவும் வரவில்லை, படையல் பொருட்களும் வரவில்லை என்று ஒரு ஆதங்கமும் இருந்த போது காலம் நேரம் போனதாலே அவர்கள் 1வது பலியிடுவதற்கு பலக 2வது இருக்கக்கூடிய ஆணை பலியிட்டு தேர் திருவிழாவை நிறைவேற்றுகின்ற நேரத்திலே அங்கிருந்து வந்த அடியவர்கள் அதை பார்த்தவுடன் அவர்கள் கோபம் கொண்டார்கள். அவர்கள் கோபத்திலே இருந்த 4 வேள்வி கத்தி இருந்தது. அப்போது அந்த காலத்திலே அந்த 4 வேள்வி கத்தியிலே ஒரு வேள்வி கத்தியை எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து கொண்டு அந்த ஆட்டுக்கடாவையும் படையல் பொருட்களையும் கொன்று அராலி ஏரியூடாக அங்கே செருத்தர பதுக்கி கொண்டு சென்று செருத்தர பதுக்கியுள்ள அவர்களுடைய ஒரு இடத்திலே அங்கே அந்த கத்தியையும் வைத்து இங்கிருந்து கொண்டு போன கத்தியையும் அங்கே ஸ்தாபித்து அங்கே அம்மனை ஸ்தாபித்து அந்த வேள்வியை அங்கிருந்து கொண்ட கடாயை பலியிட்டு பொங்கலிட்டு அங்கே வழிபாடு செய்தார்கள். இன்று அந்த புளியங்குடல் மகாமாரியம்மன் ஆலயத்திலே இன்று வரை அந்த வைரமுத்து என்பவருடைய பரம்பரையை அந்த ஆலயத்தை நிர்வகித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த ஆலயத்தின் மூலஸ்தான கருவறையிலே இன்றும் அந்த வேள்வி கத்தி பரிபுர முத்துமாரியம்மாளுடைய 4 கத்திகளில் ஒரு கத்தி மூலஸ்தானத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று வரை அங்கே வழிபாட்டு நடைபெற்றுக் கொண்டிருப்பது கண்கூடாகும். அப்படிப்பட்ட இந்த அம்பிகை, அதாவது படிப்புலத்திலே அழகான படிப்புலத்தில் அவளோடு வீட்டிருக்கக்கூடிய இந்த அம்பிகை உலகெல்லாம் வியாபித்திருக்கக்கூடிய அண்ட சராசரங்களில் எல்லாம் படிப்புலத்திலே உலகெல்லாம் வியாபித்திருக்கக்கூடிய அடிப்படை இன்னொருள் பாதித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தேர் திருவிழா இன்று சிறப்பாக நடைபெறுகிறது. இதை காண கண்கோடி வேண்டும். இதை காண்பதற்காக பலம் புலம்பெயர்ந்த மக்கள் இந்த நாட்டிலிருந்து நாட்டில் ஏற்பட்ட போர் சூழ்நிலைகள் அடியவர்கள் இன்றைக்கு குலதெய்வத்தை நாடி வந்திருக்கிறார்கள். அப்படியே இந்த திருவள்ளுவர் காட்சியை தேர்காட்சியை காண்பிக்கிறார்கள். அதே போல இங்கிருக்கக்கூடிய அடியவர்களும் அம்பாளை காண்பதற்காக திரண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் அம்பாளின் பரிபூர்ண கிருபாக கிடைக்க முடிந்து கொண்டு
சொன்னாங்கட லாலா நிக்கிறார் லாலா ஒவ்வொரு வருஷமும் காணொலிக்கு வரணுங்க இந்த வருஷம் என் வரையில சொல்லுங்க நீங்க மதிக்கிறீங்க இல்ல அதுதான் காரணம் மதிக்கிறீங்க இல்ல நாங்க மதிக்கிறீங்களோ நீங்க லாலான்னு எனக்கு தெரியுது வடிவ தெரியுது மதிச்சு தானே லாலாண்டு வடிவா தெரியுது இந்த சாங்கிலிய பேரங்கோ இல்ல அவர் மம் டேட் அண்டு நெஞ்சில பச்சை ஊத்தி வச்சுக்கிறார் இந்த வருஷம் திருவிழா உங்களுக்கு எப்படி இருக்குது அதாவது தேர் திருவிழா ஏழைக்கு சுத்தி விட்டோம் அதுதான் ஒரு கவலையாக்குறாக்கு நாங்க விந்தி வந்து விட்டோம் நீங்க பிந்தி வந்துட்டீங்க அதுதான் என்ன மாதிரி இப்ப மக்கள் எல்லாருமே என்ன இருக்கு தானே கூட்டமா இருக்கும் இல்லாட்டி கூட்டம் இருக்கு பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லைன்னு அவள லாலா இருக்கிறார் அங்கால் பக்கம் லயா இருக்கிறார் லயா கூப்பிடுங்க லயன் தான் போட்டி முதலாவதாக பிள்ளையார் வந்துட்டார் வேறங்கோ
பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட தேர் திருவிழா நடந்து இருக்குது. என்ன மாதிரி தேர் சுற்றி வர கலர்ஃபுல்லாகவும் நேற்று நிறைய பெயிண்ட் கடைக்கு நல்ல வியாபாரமாக இருக்கும் போல இருக்கு. ஏன் ஐயா எல்லாரும் அவன்கிட்ட அந்த சேட்டை பறிய ஐயா பழமையா மாதிரி சனம் இல்லை, ஆனால் சுற்றி நல்ல வைபாக இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. இப்ப தேர் இழுக்கலாம் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்பதான் பலிக்கிட சில பேருக்கு மல்லிகைச்சரங்கள் இன்னும் வந்திருக்காது, மல்லிகைச்சரம் வந்தோன்னு வந்துருக்கணும் கோயிலுக்கு. தேர் இழுக்க பாருங்க அப்படி சேனல் நினைக்க சொல்லி மற்றது தெரியும் தான். எங்களோட தேர் கொஞ்சம் உயரமான தேர், இலங்கையிலேயே 2வது உயரம் போல. முதலாவது உயரம் 43 அடியா கட்டுத்தேர். மாவட்டபுரம் அது உயரம் கூட, அது கட்டுத்தேர். இது சித்தேர். கட்டுத்தேர் சித்தேர் விலங்குதானே அந்த பகுதி இருக்கு. அது அங்க பாட்டு பாடினவா எல்லாம் நிக்கிறாங்க. மேலும் சர்வதை குடிச்சு இப்ப துவாரம் என்னன்னு சொன்னா இங்க வாங்க நீங்க நேற்று எங்கேயோ பாட்டு பாடினீங்களா? ஐயோ 2 வரிகள் பாடியா நீங்கள் தெரியும் பாடுங்க. சும்மாவே டக்குன்னு பாடுங்க. இதுதான் டான்ஸ் கூட நேற்று பாடுங்க. அது ஏன்டா கனவு சொல்லுங்க. என்ன பாடு பாடணும் வரிகள் நான் சரியா பாடுனதை பாடுங்க. என்ன பாட்டு என்னத்தை தொடங்கும் அது மறந்துட்டேன். டக்குன்னு பாடுங்க. அப்புறம் ஐயோ எனக்கு இப்படி கை நோய் நர்வஸ் ஆகி இது ஒட்டி பிரச்சனை இல்லை. பாடுங்க. நேரு பாட்டு மாட்டு என்னடா இந்த இவன் காதல் வளர்த்து அதுல என்னத்துல நான் படிச்சேன்னா எல்லாம் ஒருத்தர் முதல் உனக்கெனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்கள் முளைக்கும் காதலில் வலியும் இன்பம் தானே மானே உனது பேரெழுதி பக்கத்தில் எனது பேரை நானும் எழுதி வச்சேன். அது மழையில் நனையாம கூட பிடிச்சேன். மழை விட்டு நான் நனைஞ்சேன். அடியே அது அடி இழுக்கணும். அது எது எது அடியே மழை விட்டு மழை என்னத்துல விட்டனா மழை விட்டு ஐயோ மறந்துட்டேன். அடியே புள்ள புள்ள உன கண்டு பிடிச்சேன். புள்ள புள்ள உன கையில் பிடிச்சேன். ஏன் புள்ள கோயில கும்பிட வந்த தவிர எல்லா வேலையும் செய்யறோம். கனகாலத்துக்கு அப்புறம் எங்களை கோயில கொஸ்டின் நடக்க போது பாட்டு கச்சேரி. ஐயோ ஐயோ என்ன விடுங்க, தெரியாம நடந்து போச்சு. ஓகே இதை எப்படி வீடியோல அழைச்சு விடுவோம். குடிச்சுன்னா அபிலாஷ் சேவையா ஜெய் வடிவா ஜெய் சேவையா. முருகன் தேரை பார்த்தீங்கன்னு சொன்னா குட்டி முருகன் மாதிரி இழுக்க தயாரா இருக்கணும். இங்க வேற தம்பிங்களா தேர் இழுக்கிறீங்களோ? தேர் இழுக்கிறீங்களா? தேர் இந்த இழுக்கிறாங்க பொடியன் வேற எல்லாம் சின்ன பொடியங்கள்லாம் இழுக்கிறாங்களேங்க. இதுல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா காவடி வந்து கொண்டு இருக்குது, பறவை காவடி. எடுத்து நீ பேசாம மாறு அப்படின்ட்டு அதான் பேசாம மாறு. எங்க மாறுறது? கோயில் தான் வேற ஒரு வடியா வாரீங்க. அந்த வடி இந்த ரகசியம் தமிழ் ப்ரொஃபஸர் மருந்து வச்சுக்கிறேன். மருந்து வச்சுக்கிறேன் தமிழ். அந்த மருந்து அவர்கிட்ட கடையில் வாங்குறாங்க. சுண்டல் கடையில் வந்திருக்கு. 2-3 சுண்டல் கடையில் வந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வேற தேர் வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் இந்த தேர் எழுத்து கொண்டிருக்கணும். இங்கே வேறங்க இங்கே பக்கத்துலேயே முருகன் தேரை
காணக்கூடிய மாதிரி இருக்குது. அம்மன் தேரை பாருங்க எவ்வளோ வைக்க தேரன்னு சொல்லி. சாதாரணமாக இந்த தேர் இழுக்கிறதுக்கு 2 வடம் பத்தாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வடம் தான் தேவை.
Hey!